Super Vasha, you are a brave girl. Brave, courage girl. Yes. Vasha, all the best. Thank you. யோ உயிரே கிட்ட இல்ல போயிடுச்சு. ஆமா அப்படிதான் இருக்குது. உலகத்தின் கடைசி நாள் இங்குதானோ என்பது போல். ஹாய் கைஸ். ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாகமோனில் தான் இருக்கோம். நம்ம ஃபேமிலியோட ட்ரிப் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் ஃபைனல் டே. ஸோ எனக்கு இப்போ தான் விளாக் எடுக்கனே தோணுச்சு. எனக்கு இத்தனை நாள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த ஃபைனல் டேவை நம்ம வந்து விளாக் எடுத்து என்ஜாய் பண்ணுறத போஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த விளாகு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வாகமோனில் ஒரு டீ ஷாப்பில் தான் இருக்கோம். இங்கே செம்ம மழை பெய்யுது. இப்போ மழைக்கு சுட சுட டீ வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். ஸோ வெளில வந்து இங்கே வாகமோன் எப்படி இருக்குன்னா 10 நிமிஷம் மழை பெய்யுது, 10 நிமிஷம் நார்மலாக இருக்குது, 10 நிமிஷம் வெயில் காயுது, அப்படியே ரிப்பீட் அப்படியே சைக்கிள் மாதிரி தான் வருது. இப்போ செம்ம மழை பெய்யுது. நான் உங்களுக்கு இருங்க பேக் கேமரா காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெளில பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ தெரியுதா? ஸோ அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது. நாங்கள் இங்கே தான் வந்து டீ காஃபிலாம் சாப்பிட்டோம். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அது இருக்காங்க. ஆமாம். வர்ஷா வடை சாப்பிட்டோம், டீ குடிச்சோம், இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆமாம், ஃப்ரிட்ஜ் பார்க்க போகிறோம். என்ன ஃப்ரிட்ஜ்னா கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். அட்வென்ச்சர் பார்க் போக போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், இந்த vlog நம்ம இதாக பார்க்க போகிறோம் வாகமனில். இன்னொன்று சொன்னேன், என்ன கேட்டேன் அம்மா மதியத்துக்கு. எனக்கு இந்த 4 நாளாக இந்த மலையில் சுற்றுறோம்ப்பா, கேரளாவில் சுற்றுறோம். இன்னும் என்னோட ஆசை ஒன்று நிறைவேறல. என்ன சொல்லுவாங்களாம்? கேரளா மீல் சாப்பிடல. ஆமாண்டா, அந்த குண்டு குண்டு அரிசியில் மட்டை ரைஸ்ல எங்கள் அம்மாவுக்கு மீன் சாப்பிடணும். குழம்பு, அந்த கூட்டு அவியெல்லாம் வைப்பாங்க, பப்படம் வைப்பாங்க. இதை வச்சு ஒரு மீல்ஸ் எங்கேயாவது சாப்பிட்றணும்னு ஆசையா இருக்குது. மதியம் சாப்பிடலாம், கவலைப்படாதீங்க. என்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு போயா? போயிடலாம். இன்னும் நிறைய ஆசை இருக்கு. இந்த vlog எண்ட்ல நான் சொல்றேன் எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு. சரிங்களா? ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் வெளில இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி உள்ளே நின்று வெயிட் பண்ணுறது, வெளில நின்று மழையை ரசிச்சுட்டே வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கோம். ஸோ நம்ம ஹிட்லர் இதோ இருக்கான் பாருங்கள், அழகு செல்லா குட்டி. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஏவிடியோட பிளான்டேஷன் இங்கே தான் இருக்க போகிறது. இது பின்னாடி ஃபுல்லாக பிளான்டேஷன் தான். இதை பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன், அதை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டடான், இதான் அந்த வியூ. கொள்ளை அழகுல எப்படி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சிட்டு இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இது வந்து வெளில ஒரு அவுட்டோர் செட்டப் மாதிரி. ஸோ இங்கேயே உட்காந்து டீ காஃபிலாம் குடிக்கலாம். மேலே வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே க்ரீனிஷாக பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குது பார்க்கவே. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. நாங்கள் இப்போல்லாம் வந்து காரில் போயிட்டுருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ நாங்கள் அட்வென்ச்சர் பார்க்னு இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த மலையில் நாங்கள் 18 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேலே போயிட்டுருக்கோம். ஏன்னா இது ஹில் ஸ்டேஷன்றதால போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸ் கம்மியாக மாட்டேங்குது. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஃபோனை பார்த்தாலும் தலை சுத்த ஆரம்பிச்சிது. நான்லாம் வந்து லைட்டாக வாந்தி கேஸ் தான். என் தங்கச்சியும் அப்படிதான். நேற்றுலாம் பாவம். ஆமாம், என் தங்கச்சி ஏன்னா நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், டூரிஸ்ட் ஃபேமிலி ரீக்ரியேஷன். அது ஃபுல்லாக எடிட் பண்ணி தங்கச்சி ரன்னிங்லேயே பண்ணிச்சு. அதுவும் ரன்னிங்கில் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து தலைவலிலாம் வந்துடும். ஆமா, அது காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது? ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து யூடியூப்ல வேற ஒருத்தன் போட்டு வச்சுக்கிறான். ஆனா அவங்களுக்கு காப்பிரைட் கொடுக்கல. நம்ம திருப்பி அதை போடுவோம் பார்த்துட்டு. ஸோ இப்போ அதான் போயிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆமா, இன்ஸ்டா பேஜ் வரும், அதுல தங்கச்சி தான் ரீக்ரியேஷன் பண்ணிருக்கோம். போஸ்ட் பண்ணாங்க. அதோட ஃபுல் எஃபோர்ட் வந்து தங்கச்சி எடுத்தது தான். ஏன்னா அவங்க தான் வந்து பண்ணலாம். ஏன்னா அதில் மேக்ஸிமம் வந்து அவங்க தான் வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக ஆட்டி இருப்பாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வெளில பாருங்க, அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்கு. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது. வாகமோனே நாங்கள் வந்ததுலேருந்து இப்படிதான் இருக்கு. ஒன்று ½ hour ஒன்ஸ் நல்லா மழை பெய்யுது, திருப்பி வந்து வெயில் அடிக்குது. ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுது. இப்போ இவ்வளோ இருட்டா இருக்கிறது, திடீர்னு சூரியன் வருது. நீங்களும் இதுக்கு முன்னாடி வாகமோன் வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். பாருங்க, அம்மா பாருங்க ஜாலியா அந்த சொட்டர் மாட்டி அவ்வளவுதான் உட்காந்துட்டாங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா அதை நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு இந்த இடத்த வந்து பார்த்தா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆமா, ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம கார்ல போக முடியாது. ஃபுல்லா வந்து ஆஃப் ரோடு, ஃபுல்லா சேத்துல தான் வண்டியே போகுது.
நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன், எனக்கு வேற ஆபரேஷன் பண்ணிருக்கா. ஆமா, ஏன்னா எங்க அம்மா பயந்தாங்கன்னு பார்த்தா 90 வயசு தாத்தா எல்லாம் அசால்ட்டா உட்கார்ந்து போறேன். எனக்கு தைரியம் வந்துச்சு. தாத்தா சும்மா ஏறாரு உட்காராரு போயினே இருக்கு. இந்த மாதிரி நீங்களே யாராச்சும் ரோட்ல திருப்பினா வழி கொடுங்க நின்று. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இது, அவங்க பாவம் திரும்ப மாட்டாங்க போல இருக்கு. நம்ம வழி கொடுத்தா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஏத்த வேண்டியது இருக்குடா. சரி விடுங்க, நம்ம வந்துட்டோம், அவங்களுக்காக வெயிட் பண்ணோம். ஆனா இந்த மாதிரி நின்னே போங்க, ஒரு நிமிஷத்துல எதுவும் ஆயிட போறது இல்ல. மலையை பொழந்திருக்கான் பாரு, மொத்தமா எடுக்காம. இதோ இந்த மாதிரி ஜீப் தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அதோ போது பாருங்க. நாங்க எடுத்தது ரெட் கலர். ரெட் கலர் எங்களுக்கு ஃபேவரட் கலரா, நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஃபுல் வைப்ரேஷன் தான், பாடி மசாஜ் எல்லாம் பண்ண மாதிரி ஆயிடும் உங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா வாகமன் டவுன்ல இருக்கோம். ஸோ நீங்க யாராச்சும் வரீங்கன்னா கூட இங்கேயே உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. இதை தாண்டிங்கன்னா கடைங்கள்லாம் ரொம்ப கம்மி இந்த ஊர்ல. ஸோ உங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே இங்க, ட்ரெஸ் கடை, ஃபுட்டு எல்லாமே இங்கே இருக்கு. இதை தாண்டி நீங்க ஏதாச்சும் ரூம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா வாகமோன்லயே வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கதான் நிறைய கடைங்க இருக்கு. இதை தாண்டிட்டீங்கன்னா கடைங்க சுத்தமா கிடையாது, இருக்கு கம்மி, தேடுற மாதிரி இருக்கும். சாப்பாடு இங்க தான்டா நம்ம சாப்பிடணும். வந்துட்டேயா நீங்க பார்த்த ஹோட்டல் இங்க தானா? பாரு பாரு, நல்ல மீல்ஸ் ஹோட்டல் பாரு. எஸ், நம்மளும் லஞ்ச் இங்கே முடிச்சிடலாம்னு சொல்றாங்க இப்ப. ஏன்னா இதை தாண்டிட்டோம்னா நமக்கு எதுவும் நிறைய கடைங்க கிடைக்காது. கைஸ், மதிய லஞ்ச் சாப்பிட இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. அப்பா வந்து கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. இங்கே பார்க்கிங் ரொம்ப ஃபுல்லாக இருக்குன்றதால ஸோ ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. இங்கே லோக்கல் ஒருத்தவங்கிட்ட கேட்டோம், நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சாப்பிட போகிறோம், ஒரே ஓவர் க்ரௌடு தான். மதியம் ஸ்பெஷல் கேரளா ஸ்பெஷல் மீல்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அம்மா தான் சஜஸ்ட் பண்ணாங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம வெறும் 3 டேஸாக ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக வெஜ் தான். ஆனால் சைடிஷ் நம்ம நான்வெஜ் வாங்குவோம். மீன் கறி வாங்கியிருக்கோம். கறியாங்க மீன் குழம்பு. கைஸ், நம்ம அட்வென்ச்சர் பார்க் வந்துட்டோம். உள்ளே போகிறது தான் என்ட்ரன்ஸு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக இங்கே அப்படியே வந்துட்டோம். ஐ திங்க் இது வந்து கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் நினைக்கிறேன். இது அட்வென்ச்சர் பார்க்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பார்க் இருக்கா? போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே தானம்மா? ஃப்ரைடேவா? தேர்ஸ்டே. இன்னைக்கு தேர்ஸ்டே தான். வீக் டேஸ்லயே மூணா வந்து செம்ம க்ரௌடா தான் இருக்கு. வாகமோன், சாரி கைஸ். ஆமா, இப்பயே இதுக்குள்ள போறதுக்கு பாருங்க நிக்கிறாங்க. இங்க நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுனாலதான் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். இப்ப எவ்வளவு பெரிய இடம் இது, பெருசு. நம்ம அட்வென்ச்சர் பார்க்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க வந்து என்ட்ரிக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 rupees, அப்புறம் 2 வீலருக்குனா 20 rupees, 4 வீலருக்கு 30, பஸ்ஸுக்குலாம் வந்து 100 rupees சார்ஜ் பண்றாங்க. இது உள்ள வர்றதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ட்ரை பண்றது தனித்தனியா செப்பரேட்டா அதுக்கு சார்ஜ் பண்றாங்க. நமக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நம்ம போய் விளையாடிக்கலாம். இங்க போட்டிங்லாம் கூட இருக்கு. போட்டிங் அந்த ஏடிவி ரைடு சொல்லுவாங்கல்ல, இந்த மண்ணில் ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். கைஸ், இங்க வந்தாச்சு. கிளாஸ் பிரிட்ஜுக்காக டிக்கெட் வாங்க கவுண்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பர் பர்சனுக்கு 250 சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அது இல்லாமல் நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கு. பம்பி டிராம்போலின் இருக்கு, அதுக்கப்புறம் 360 டிகிரி சைக்கிள் இருக்கு, ஹியூமன் கைரோ, ஜிப்லைனு. ஏன்னாச்சு? அவங்க கரண்டாங்க. ஜிபே தான். ஜிபேவா? சரி, நான் பண்ணிட்டு வந்துருவா. நாங்க கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தோம். பட் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌடா இருக்கு. 5 o'clock ஆகும்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நாங்க வந்து சைக்கிளிங் டிக்கெட் வாங்கிட்டு சைக்கிளிங் தான் போறோம் கைஸ். பர் பர்சனுக்கு வந்து 350 சார்ஜ் பண்றாங்க. அப்பா வரல, நானு, அக்கா, அம்மா, தங்கச்சி 4 பேர் தான் போறோம். ஆமா, அதனால தான். சரி, இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே தான் சைக்கிளிங் இருக்கு, இதோ காட்டுறேங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்கை சைக்கிளிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தான் வந்து லைன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம தான் போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு அதுக்காக. ஸோ அம்மா வந்துட்டு இருக்காங்க சைக்கிள் ரைடில். அது வராங்க பாருங்க. அவங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க. அங்கே பாருங்க, சிரிச்சுட்டே தான் வராங்க பாருங்க. அங்கே பாருங்க. அவ்வளோதான் வந்துட்டாங்க. அம்மா லேண்ட் ஆயிட்டாங்க.
சைக்கிளிங் முடிச்சாச்சா, அடுத்து வந்து ராக்கெட் எஜெக்டர் போட போகிறோம். ஸோ அதான் இது இருக்கு பாருங்கள், இழுத்து விடுவாங்க, அப்படியே மேலே போயிட்டு வருவோம். இது பேர் தான் ராக்கெட் எஜெக்டர். ஸோ இப்போ இதான் போக போகிறோம் கைஸ். நான், அக்கா, தங்கச்சி 3 பேர் தான் போக போகிறோம். அம்மா அப்பா வரல. இதில் சிக்னேச்சர் சைன். என் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நானே பொறுப்பு. டேட் போடு காய்ஸ், இங்கே பாருங்க கைஸ். ஆமாம் கைஸ், கையெழுத்து வாங்கிட்டு தான் ரைட்லேயே விடு. ப்ரோ என்ன ப்ரோ டைவ்ல அடிக்கிறாங்க? ஆமா, அப்படிதான் அடிக்கிறாங்க. சைன் போடு. மஷா, ஆல் தி பெஸ்ட். வஷா ரொட்டேஷனா? என்ன வஷா இருக்கியா? என்ன தலை தொங்கிருச்சு வருஷா. அண்ணா சீக்கிரம் டவுன் பண்ணுங்கண்ணா, ஆளை காணண்ணா. ஏ ஓகேவா வருஷா? என்ன இத்தனை ரொட்டேஷன் போடுற? நின்னு போச்சா? கண்ணு தர லேண்ட் ஆயிட்டு. கண்ணு தர என்ன ஓகேவா? என்ன தலை சுத்துதா? ரெடியா? இருக்குதா? ஓகேவா? பூஜா கண்ண தர பூஜா. பாவடா பாவம். ஜம்ப் பண்ணு. ஓகே ஆனோ? ஃபர்ஸ்ட் மேல போதே என் உயிர் என்கிட்ட இல்ல போயிடுச்சு. ஆமா அப்படிதான் இருக்குது. ராக்கெட் எஜெக்டர் இப்பதான் முடிச்சோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அம்மா அப்படியே தூக்கி மேல அடிக்குது கைஸ். அப்படியே தூக்கி சொருகுதுடா மேல சொருகிட்டு வருது. சூப்பர் வர்ஷா, யூ ஆர் எ பிரேவ் கேர்ள். பிரேவ் கரேஜ் கேர்ள். அந்த பையன் துணிச்சலான பையன் தான், பயமே தெரியல. அவங்க குதிக்கவே இல்லையா? திரும்பி போயிட்டாங்க போல இருக்கு. அவன் குதிக்கல. இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அந்த ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ளவர் ஷோ பார்க்க போயிட்டு இருக்கோம். ஃப்ளவர் கார்டன். ஆமாம், இது போகும்போதே நாங்கள் பார்க்க வேண்டியது, பட் நாங்கள் அப்போ பார்க்கல. இப்போ தான் போய் பார்க்க போகிறோம் ஃப்ளவர் கார்டன். எடுத்தோங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் கார்டனை பார்த்துட்டு தான் அட்வென்ச்சருக்கு போனோம். நாங்கள் அட்வென்ச்சர் முடிச்சு ஒரு 4 மலையை சுற்றின்னு வந்து திரும்ப என்ட்ரன்ஸில் வந்து ஃப்ளவர் கார்டன் போகிறோம். ஸோ அதுக்கும் டிக்கெட் வாங்கணும். பர் ஹெட் வந்து 16 நினைக்கிறேன். இதுதான் ஃப்ளவர் கார்டன் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். பர் பர்சன் வந்து 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 50. சாரி, பெரியவங்களுக்கு 100 சாரி 100 ருபீஸ் வாங்குறாங்க. அது ஒர்க்கு பாருங்கள். பெரியவங்களுக்கு 100, சின்ன பசங்களுக்கு 50. அப்பா டிக்கெட் வாங்க போயிருக்காரு. வாங்க நம்ம உள்ளே போவோம். நம்ம மக்கள் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. வணக்கம் மக்களே. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த அணில் தான் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, செட்டப் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸ். இங்கே சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது இதுக்கு பின்னாடி. ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் இருக்கு பாருங்கள். ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க.
வீடியோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளவர் செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. அது சென்டரில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நம்ம அக்கா வந்து அங்கே போய் எனக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்னோ பாருங்கள் மேலே போகிறது தெரியுது அவங்களுக்கு. மேலே பாருங்கள் அப்படியே அந்த மிஸ்ட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பூக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க பாருங்க அவங்களோட ஃபோட்டோகிராஃபி திறமையை காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்துக்கோ. பார்த்துக்கினே வரியா? நல்லா இருக்கு பார்க்க. இங்கே ஒரு செட்டப் இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. 2 பக்கமும் ஃப்ளவர்ஸ் தான். சூப்பராக இருக்கு பார்க்கவே. காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா அந்த கார்டனில் தான் இருக்கோம். அட்வென்ச்சர் பார்க்கு ஃப்ளவர் கார்டனில் தான் இருக்கோம். செம்மையாக குளிர ஆரம்பிக்குது. இப்போ தான் நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டோம். மாடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது, விளையாடுது. ஸோ நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டோம். இங்கே வந்து ஃப்ளவர் ஷோ இருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்களாம். ஆனால் அப்போ என் ஃபோனில் சார்ஜ் இருந்தால் நான் வந்து அதை வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா என் ஃபோனில் எப்பயோ 15 வந்துச்சு, செத்துரும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில். அது வந்தால் எடுத்து காட்டுறேன் கைஸ். ஓகேவா? இதான் இப்போதைக்கு அப்டேட். கைஸ் நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஊஞ்சல் ஆடி விளையாட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, வருஷம் நல்லா இருக்கா? பறந்துட போகிறோமா? கைஸ் ஃப்ளவர் ஷோ பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா எதிர்க்க லைட் இருக்குல்ல, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஸோ ரொம்பவே 100 rupees ஒர்த் ஃபார் த மணி தான். ஏன்னா உள்ள அவ்வளோ விஷயம். ஆமாம், உள்ள வந்து அவ்வளோ ஃபோட்டோ பாயிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வேற வளைச்சு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த என்னது ஃபவுண்டைன் ஷோலாம் பார்த்தோம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து நைட்டே சென்னை கிளம்புறதா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கிளம்பாம நைட்டு இங்கே ரூம் போட்டு ஸ்டே பண்ணி தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலான் இருக்கோம். ஸோ அதான் இப்போதைக்கு அப்டேட். ஏன்னா நைட்டு வந்து நம்ம டிரைவிங் பண்ண முடியாது, டயர்ட் ஆயிடுவோம். நல்லா தூங்கி எழுந்துட்டு காலையில் அப்படியே குமிழி தேனி அப்படியே இறங்கணும்னா இறங்கும்போது சூப்பராக பார்த்துக்கிட்டே போகலாம். ஏன்னா திருப்பி இவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி வர முடியாது. அதனால நிம்மதியாக தூங்கி எழுந்துட்டு காலையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிடலாம். நாளைக்கு நைட்டு வந்து வீட்டில் சேர்ந்துருவோமா? நல்ல நிம்மதியாக வீட்டில் தூங்கி எழுந்துட்டு மறுநாள்லேருந்து நம்ம வேலையை பார்க்க தொடங்கிடலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளானே. என் ஃபோன்லேயும் 5% தான் சார்ஜ் இருக்காதான் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ரூம் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோம். சரி, நம்ம சார்ஜ் போட்டு வீடியோ எடுக்கிறோம். நேற்று நைட்டு ஃப்ளவர் கார்டனில் நல்லா சுற்றி பார்த்தோமா. சுற்றி பார்த்துட்டு ஃபுல் டயர்டு வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டே புக் பண்ணியிருந்தோமா. அங்கே புக் பண்ணிட்டு நைட்டு வந்து நல்லா படுத்து தூங்கி எழுந்துட்டு இப்போ நாங்கள் சென்னை கிளம்ப போகிறோம். வேறு வழி இல்லாத 6 நாள் ஆயிடுச்சு வந்து. இப்போ சென்னை போய் தான் ஆகணும். அவள் நைட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு. இப்போ சென்னை போக போகிறோம். இவங்களுக்கு எல்லாம் வந்து நாள் முடியுதேன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன உண்மையை சொல்லணும்னா எனக்கு அங்கே வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் போய் கடகடன்னு அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கடைக்காக கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால சரி சீக்கிரம் போயிட்டா நல்லது அப்படின்னு உள் மனசில் தோணிட்டே இருந்துச்சு. அதை மீறி ஒரு சந்தோஷத்தை நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் குழந்தைங்களோட சேர்ந்து. சூப்பராக இந்த லீவு வந்து அப்பாவுக்கு ஒரு வாரம் லீவு, வருஷாக்கு ஒரு வாரம் லீவு. நாங்கள் பயன்படுத்திட்டோம். கடை வந்து ஒரு 4-5 நாள் விடுப்பு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆன்லைன் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்கு. அதை நம்ம ஸ்டாஃபுங்க சூப்பராக பார்த்துக்கிறாங்க, அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. நான் டெய்லி வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ நிம்மதியாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கிளம்புறோம். அப்புறம் பட்டுக்குட்டி ஜெய், அப்புறம் நம்மளோட நைட்டு ஸ்டே பண்ணி இந்த ரூம் இதுதான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு தனி ப்ரைவேட் வில்லா மாதிரி இங்கே தான் எடுத்துருந்தோம். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் சென்னை கிளம்புறோம். அப்படியே அங்கங்கே நான் உங்களுக்கு vlog எடுத்து இதோட ஆட் பண்ணுறேன். சென்னை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் சொல்லிடுங்க. வாழ்க வளத்துடன்.